தூத்துக்குடியில் அஜிதா ஆலன் அவர்கள் 2 வருஷமாக நமது மாவட்டத்தில் எல்லா இடத்துக்கும் நன்மை தின்மை எல்லா இடத்துக்கும் சுடுகாடு வரைக்கும் நின்று அழுது கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்போதைக்கு அண்ணன் விஜயை பார்க்குறதுக்கு சென்னை பனையூருக்கு போன இடத்தில் காரை நிப்பாட்டி கூட அவங்கள்ட்ட ஒரு பதில் சொல்லாமல் அவங்க பொம்பளின் பார்க்காத அளவுக்கு அவங்க காரை மறித்தார்கள். மறித்ததுக்கு அவர்கள் என்னவென்று கூட கேட்காத அளவுக்கு காரை நிப்பாட்டாமல் சென்று விட்டார்கள். பாவம், அவங்க ஒரு பெண் 2 வருஷமாக நின்று அழுது கொண்டு இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப அவங்க ஏங்கி அழுகிறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்து கட்சியிலேருந்து சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க இன்றைக்கி தான் கையை நம்பி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 10 ரூபா செலவழித்தாலும் ஒரு இடத்துக்கு கூட்டு போனாலும் யாரோட காசுலையும் நாங்கள் டீ காப்பி குடிக்க மாட்டோம். எங்களோட காசில் தான் நாங்கள் டீ காப்பி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் குடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எங்கே கூப்பிட்டாலும் அவங்க கூட இடமா நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு இந்த பதவியை கொடுக்கறதுக்கு உங்களை அன்புடன் தூத்துக்குடி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தினமும் ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் கஷ்டப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்களால ஏண்டது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், தாய் தோப்பம் இல்லாத பிள்ளைகளுங்க, கால் வழங்காதவங்க, மற்ற ஊனமுற்றவங்க, ஊமை எல்லாருக்கும் நல்ல மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு பேக்கு எல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு நலத்திட்ட மாதிரி அவங்க எல்லாமே நல்லா செய்து எல்லாரும் நல்லா அவங்கள வாழ்த்திட்டு தான் போவாங்க. ஒழிய யாரையும் அவங்க குற்றவாளின்னு இன்ன வரைக்கும் சொன்னது கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் பார்த்து உங்கள் கண்ணான நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. முதல்ல அவங்க அண்ணன் தான், பெல்லா ஜெகன் அண்ணன் தான் முதல்ல விஜய் கட்சியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ அவங்க பல பிரச்சனையில் அவங்க ஒதுங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க தங்கச்சி நான் நிற்பேனே, இந்த கட்சியை நான் உருவாக்குவேனே, நான் தான் இதில் நிற்பேன்னு சொல்லி அந்த கட்சிக்கு அவங்க முறைப்பாடு கொடுத்து அவங்க முன்னகுட்டி நிற்காங்க. 2 வருஷமாக வீட்டில் வேலை வெட்டி பார்க்காத அளவுக்கு அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் எல்லாருமே போவாங்க. ஒரு அக்கா தங்கையை போல் நடத்துனாங்க. ஜெயலலிதாவுக்கு அடுத்தது ஆட்சியில் வரணும்னா நம்ம அஜிதா ஆலன் தான் கண்டிப்பான முறையில் வரணும்.